நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா இன்னைக்கு யாரு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? தென்னிந்திய திரையுலகத்தின் மிக சிறந்த திறமை வாய்ந்த முன்னணி நடிகை மற்றும் திரைப்பட இயக்குனரான ரேவதி அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1966 ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு கேரளாவின் கொச்சியில பிறந்திருக்காங்க. இவங்களோட இயற்பெயர் ஆஷா கேளுண்ணி அப்படிங்கிறது தான். 1980 மற்றும் 90கள்ல தமிழ், மலையாளம், தெலுங்கு திரைப்படங்கள்ல மிக முக்கியமான கதாநாயகியா வலம் வந்திருக்காங்க ரேவதி அவர்கள். இவங்களோட இயல்பான நடிப்பிற்காக பரவலா பாராட்டு பெற்றிருக்காங்க. 1983ல புகழ்பெற்ற இயக்குனர் பாரதி ராஜாவோட மண் வாசனை திரைப்படம் மூலமா ரேவதி அப்படிங்கிற பெயரோட தமிழ் சினிமாவில அறிமுகமாயிருக்கிறாங்க. முதல் படத்திலேயே கிராமத்து பெண்ணா இவரோட நடிப்பு பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. தமிழ் மற்றும் மலையாள திரையுலகத்துல நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க ரேவதி அவர்கள். 1986ல வெளிவந்த மௌனராகம் திரைப்படத்துல திவ்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல இவரது துள்ளலான மற்றும் உணர்ச்சி பூர்வமான நடிப்பு இன்னைக்கும் தமிழ் ரசிகர்கள் மத்தியில ஃபேவரேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 1986ல வெளிவந்த புன்னகை மன்னன் படத்துல கமலஹாசனோட இணைஞ்சு நடிச்ச இந்த படம் இவரோட நடன திறமைக்கு சான்றா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 1992ல வெளிவந்த தேவர் மகன் படத்துல பஞ்சவர்ணம் அப்படிங்கிற கிராமத்து கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதும் இதுல அவங்களுக்கு கிடைச்சது. 1990ல வெளிவந்த அஞ்சலி திரைப்படத்துல மன வளர்ச்சி குன்றிய குழந்தையோட அம்மாவா உணர்வு பூர்வமா நடிச்சு அவங்களோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருப்பாங்க. மலையாள திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கிலுக்கம், தேவாசுரம் போன்ற படங்கள்ல இவரோட நடிப்பு மூலமா பெரும் புகழ் கிடைச்சது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். நடிகையாக மட்டும் இல்லாம ஒரு சிறந்த இயக்குனராகவும் தன்னை நிரூபிச்சிருக்கிறாங்க ரேவதி அவர்கள். மித்ரு மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற திரைப்படம் மூலமா இவங்க இயக்குனரா அறிமுகமாயிருக்கிறாங்க. இந்த படம் சிறந்த ஆங்கில படத்திற்கான தேசிய விருதும் வென்றிருக்கு. அதே மாதிரி HIV விழிப்புணர்வை மையமா கொண்டு சல்மான் கான், ஷில்பா ஷெட்டி நடிப்புல வெளிவந்த ஹிந்தி திரைப்படமான பிர் மிலேங்கே அப்படிங்கிற படத்தையும் இவங்க தான் இயக்கியிருக்கிறாங்க. சலாம் வெங்கி அப்படிங்கிற ஹிந்தி படத்தையும் இவங்க இயக்கியிருக்கிறாங்க. காஜல் முதன்மை கதாபாத்திரத்துல நடிக்க உண்மை சம்பவத்தை அடிப்படையா கொண்டு இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க. தன்னோட நடிப்பு மற்றும் இயக்கத்திற்காக 3 தேசிய திரைப்பட விருதுகளை வென்றிருக்கிறாங்க ரேவதி அவர்கள். அதே மாதிரி சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதுகளை நிறைய தடவை வென்றிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசோட மிக உயரிய கலைமாமணி விருதை 1993ல பெற்றிருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் குணச்சித்திர கதாபாத்திரங்கள், வெப் சீரியஸ்கள் மற்றும் சமூக பணிகள்ல ரேவதி தொடர்ந்து இயங்கி வர்றாங்க. தென்னிந்திய திரையுலகத்துல மிக சிறந்த திறமை வாய்ந்த முன்னணி நடிகை மற்றும் திரைப்பட இயக்குனரான ரேவதி அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா ஸ்பெஷலான பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை யாரு சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்திய கிரிக்கெட் வரலாற்றோட மிக சிறந்த மிகவும் வெற்றிகரமான கேப்டன்கள்ல ஒருவரான முன்னாள் BCCI தலைவருமான சௌரவ் கங்குலி அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1972ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு கொல்கத்தாவில ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்திருக்காங்க கங்குலி அவர்கள். கொல்கத்தாவின் இளவரசர் அப்படின்னும் ரசிகர்களால அன்போட தாதா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்திய கிரிக்கெட் அணிக்கு ஆக்ரோஷமான மற்றும் புதியதொரு பாதையை உருவாக்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். 1992ல ஒரு நாள் போட்டியிலையும் 1996ல லார்ட்ஸ் மைதானத்துல இங்கிலாந்துக்கும் எதிரான டெஸ்ட் போட்டியிலையும் அறிமுகமாயிருக்கிறாங்க கங்குலி அவர்கள். தன்னோட முதல் டெஸ்ட் போட்டியிலேயே சதம் அடிச்சு உலகையே வியக்க வச்சாரு கங்குலி அவர்கள். 2000 ஆண்டுல இந்திய கிரிக்கெட் சூதாட்ட புகார்கள்ல சிக்கி தவிச்ச போது கங்குலி இந்திய அணியோட கேப்டனா பொறுப்பேற்றாங்க. வீரேந்தர் சேவாக், யுவராஜ் சிங், முகமது கைஃப், ஹர்பன் சிங், ஜாகிர் கான் மற்றும் மகேந்திர சிங் தோனி போன்ற இளம் திறமைகளை கண்டறிஞ்சு அவங்களுக்கு ஆதரவளித்து உலகத்தரம் வாய்ந்த வீரர்களா மாற்றினது கங்குலி அவர்கள்தான். சொந்த மண்ணில மட்டுமே வின் பண்ணிட்டு இருந்த இந்திய அணியை வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்று டெஸ்ட் தொடர்கள்ல வெல்லக்கூடிய அளவுக்கு ஆக்ரோஷமான அணியா மாற்றினாங்க கங்குலி அவர்கள். இவரோட தலைமையின் கீழே இந்திய அணி 2003ஆம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டி வரை முன்னேறியது. லார்ட்ஸ் மைதானத்துல பால்கனில தன்னோட சட்டையை கழற்றி கங்குலி சுழற்றிய
வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கொண்டாட்டம் இந்திய கிரிக்கெட்டின் புதிய ஆக்ரோஷ அடையாளமா மாறியது. 113 டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடி 16 சதங்களுடன் 7212 ரன்கள் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில 311 போட்டிகள்ல விளையாடி 22 சதங்களுடன் 11,363 ரன்கள் குவிச்சிருக்காங்க கங்குலி அவர்கள். ஒருநாள் போட்டிகள்ல அதிவேகமாக 9,000 ரன்களை கடந்த சாதனையை இன்னைக்கும் வச்சிருக்கிறாரு கங்குலி அவர்கள். மைதானத்தோட ஆஃப் சைடு பந்துகளை மிக நேர்த்தியா அடிச்சு விளையாடக்கூடிய வல்லவர் அப்படிங்கறதுனால இவரை ஆஃப் சைடின் கடவுள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இவரோட ஓய்வுக்கு பிறகு கிரிக்கெட் நிர்வாகத்துல ஈடுபட்ட இவரு 2019 முதல் 2022 வரை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் 35வது தலைவரா பொறுப்பு வகித்து இந்திய உள்நாட்டு கிரிக்கெட்ல பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்திய கிரிக்கெட் வரலாற்றோட மிக சிறந்த மிகவும் வெற்றிகரமான கேப்டன்கள்ல ஒருவரான சௌரவ் கங்குலி அவங்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா ஸ்பெஷலான பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.